ஸ்டாக் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேட் மட்டுமே பண்ணுங்கள். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இன்ட்ராடே இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும். அப்புறம் ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து நஷ்டத்தில் விற்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து விலை குறைஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பை அண்ட் டிப்ஸ், அதாவது விலை குறைய அதை வாங்கலாம். அப்புறம் குறிப்பிட்ட அளவு ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம், அது அவங்களோட எதிர்காலத்துக்காக அது ஒரு ஓரமாக வைக்கிறீங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதில் இன்வால்வ் ஆகிறதுனால அவருடைய நிபுணத்துவம் எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸு. அப்புறம் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கட்டும். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே புஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை அதை ஏற்றம் இறக்கம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த வெவ்வேறு விலைகளில் அந்த யூனிட்ஸை நம்ம வாங்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஃப்யூச்சரில் வந்து நிற்கும். அப்புறம் நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியோட பிரெட் வின்னர், அதாவது உங்களை சார்ந்து தான் உங்களோட ஃபேமிலி இயங்கு.